சிவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரா இல்லையா? சிவன்றது ஒரு தத்துவம். சிவன் அப்படின்னு சொன்னால் உயிர் எல்லாருக்குள்ளும் இருக்குது. விஷ்ணு அப்படின்னு சொன்னாக்கா உடம்பு எல்லாருக்கும் இருக்குது. பிரம்மான்னு சொன்னால் மனம் எல்லாருக்கும் இருக்குது. சிவன் ஒருத்தர் இருந்தாரா இல்லையா? இருந்தால் அவர் என்ன சொல்ல வந்தார்? இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம முன்னாடி நிறைய பேர் பிறந்து செத்துக்கிறாங்க தானே. நிறைய பேர் நிறைய சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்குற சிவன் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, சிந்து சமணி நாகரத்துலேருந்தே இருக்குது அந்த சிவன் பொம்மை. சிந்து சமணி நாகரத்துலேருந்தே அந்த பொம்மை இருக்குது. அது அச்செல்லாம் போட்டுருந்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் குதிரை ஒன்று இருக்கும், இந்த பக்கம் ஒரு மாடு இருக்கும், அவர் மேலே பாம்பு இருக்கும். பாம்பு பார்த்தா மாடு என்ன பண்ணும்? ஆனால் இங்கே பாரு, பாம்பு வச்சுருப்போம், பக்கத்தில் மாடு உட்காந்துருக்கும். சாத்தியமே இல்லாத ரெண்டு விஷயத்தை அங்கே சேர்த்து வச்சுக்கிறான். ஸோ சிவன் ஒரு மனுஷன் உண்மையிலே இல்லை. யாருன்னா பாம்பு மேலே விட்டு உட்காந்துப்பானா? அது பாம்பு சும்மா உட்காந்துருக்க முடியுமா? ஒரு பாம்பு மேலே ஏறி உட்காந்து கம்முன்னு பார்த்துன்னு பாரு, ஜோட்டி போட்டுக்கிறாரு. அங்கே ஒரு பாம்பு, தலையில் ஒரு பாம்பு, கழுத்தாண்ட ஒரு பாம்பு, அங்கங்கே ஒரு பாம்பு இருந்தா இந்த மனுஷன் எப்படியா இருப்பான்? கை கால் நீட்டிக்கிட்டு நடப்பான். தத்துவம் அது. அது ஒரு தத்துவம். பாம்பு அப்படின்றது உள்ளூர மனிதனுக்குள்ள ஏற்படுற வெளிச்சங்க, ஆற்றல், எனர்ஜி. மனிதனுக்குள்ள சக்தி வெளிப்படுது. சக்தி வெளிப்பட வெளிப்பட எதிர்த்து போகிற மாடு கூட வந்து உட்காந்துரும் அமைதியாக. எதிர்க்கிற மாடு கூட என்ன பண்ணுறோம்? வந்து உட்காந்துரும். பயந்து போகிற மாடு கூட என்ன ஆகிடும்? அமைதியாகி வந்துடும். அது ஒரு தத்துவம். அப்படி ஒரு மனுஷன் வந்து அப்படி ஒரு மனுஷன் போல. அது ஒரு மனுஷன் இல்லை, அது ஏதோ ஒன்று சொல்ல வராங்க. இருக்கிறதுல தன்னை அறிந்து உண்மை புரிந்து கொண்ட ஒரு மனிதன் முழு ஆற்றலோடு இருப்பான். அப்போ அவன்கிட்டேருந்து ஆற்றல், எனர்ஜி வீச்சும், அவங்ககிட்ட சக்தி எப்போவுமே புறப்பட்டு போயின்னு இருக்கும். அப்படி தான் இந்த பாம்புங்களாம். அவங்ககிட்ட இந்த எனர்ஜின்னா என்ன இருக்கும்? ஃபுல்லாக ஆயினே இருக்கும். அப்போது மாடு, குதிரை எல்லாமே என்ன ஆகிடும்? மான், இதுங்கெல்லாம் அவனுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிச்சு. பணிவிடை மீன்ஸ் எல்லாமே அவன்கிட்ட வந்து கூட இன்பமாக இருக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி அதுக்காக தத்துவமாக சொல்லப்பட்டது. சிவன்றது ஒரு தத்துவம், சரியா? அதை கும்பிட வச்சுட்டாங்க. நம்மளை தத்துவங்களெல்லாம் மேப்பெல்லாம் கும்பிட வச்சுட்டாங்க, கற்றுக் கொடுத்துட்டாங்க கும்பிட சொல்லி. கும்பிட்றதுக்கு செய்யலை அது. அதை பார்த்து என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னு செஞ்சாங்க. ரொம்ப காலமாக கும்பிடுறது, அதை கும்பிட்றது கூட சில பேர் அலோவ் பண்ணல. சிவன்ற ஒரு உயர்ந்த தத்துவம். அதை புரிஞ்சுனேன்னா நீ வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கலாம். அப்போது சிவன் ஒரு மனிதன் தான். நானும் நீயும் யார் தான்? சிவன் தான். நீயும் நல்லா தியானம் பண்ணுற, உண்மையாக இருக்கிற, உன் மனதின் திறமைகள்லாம் வளர்த்துக்கிற, ஆரோக்கியமாக இருக்கிற, 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிற, தொழில் ரீதியாகவோ அல்லது எந்த விதமாகவும் நீ உனக்கு படிக்கிற, நல்லா புரிஞ்சுக்கிற, 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கிற, நீ யார் தான்? சிவன் தான். உன்கிட்ட இருந்து ஆற்றல் என்ன தான் பண்ணும்? வெளிப்படும் தான். உன்னையும் பார்த்து 4 பேர் என்ன தான் பண்ணுவாங்க? மதிக்கப்படுவாங்க. ஸோ சிவன்றது எங்கேயோ ஒன்று அப்படிலாம் நினச்சினுக்க வேணாம், சரியா? சிவன் அப்படின்னு சொன்னால் உயிர் எல்லாருக்குள்ளும் இருக்குது. விஷ்ணு அப்படின்னு சொன்னாக்கா உடம்பு எல்லாருக்கும் இருக்குது. பிரம்மான்னு சொன்னால் மனம் எல்லாருக்கும் இருக்குது. நீங்கள் எல்லாமே 3ஆல் ஆனது தான். நீங்கள் எல்லாமே யார் தான்? சிவா, விஷ்ணு, பிரம்மா தான் நீங்கள் எல்லாருமே.